28 வயசு பையனை நான் தோத்தேன். எதனாலனா இந்த குடினால தான். எவ்வளோ டாக்டர் நீங்கள் குடித்தா இறந்துருவீங்கன்னு சொல்லி கூட அவன் அந்த குடியை விடலை. ஆனால் இன்னைக்கு 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த 25 வயசுலேயே அதை எதை இழக்கக்கூடாதோ அந்த வாழ்க்கையை இழந்துட்டு அவள் இருக்கா. இன்னைக்கு என் பேரன் பேத்தி தன்னோட அப்பா கையால் எதுவுமே வாங்க முடியாமல் எங்கள் அப்பா இது வாங்கி கொடுப்பாங்களாங்கிற ஏக்கத்தில் அந்த பிள்ளைங்க இருக்குங்க. தயவு செய்து எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செய்து டாஸ்மார்க் மக்கா போகவே போகாதீங்க. ஆனால் என் பிள்ளைய இழந்து கூட நான் தைரியமாக இருக்கேன்னா, ஏன்னா எனக்கு இன்னொரு பையன், என் புருஷன், என் பேரன் பேத்திங்க இருக்காங்கங்கிறதுக்காக எல்லாத்தையும் தைரியமாக வெண்டு நான் என் பேரன் பேத்திகளுக்காக வாழணும். அவங்க அப்பா கொடுக்காத வாழ்க்கையை அதுங்க வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் உயிரோடு இருக்கேன். எந்த தாய்க்கும் வராத நிலைமை எனக்கு வந்துச்சு. அதனால நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், விராலிமலையை கேட்டீங்கன்னாவே ஐயப்பேங்கிற பேருங்கிறத நிறுத்தி வச்சானே தவிர்த்து அவனோட உயிர் இல்லை. அதனால நான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களுக்குமே சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எந்த பிள்ளைகளும் அந்த தாய்க்கு இது ஒரு வழியை கொடுக்காதீங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவர் நல்ல விஷயம் பண்ண எல்லாரும் அவரை விரும்ப தான் செய்வாங்களே ஒழிய வேணான்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு நீ தம்பியாக தான் இருப்பீங்க. விஜய், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இது விராலிமலை சார்பாகவே நான் சொல்லிக்கிறேன்.